ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரானி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காஜல், அதாவது ஹோம்மேட் ஆர்கானிக் காஜல். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. உங்களுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடச்சா கூட அதை எடுத்துக்கலாம். ரொம்ப பயனுள்ளது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி ஏன் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணக்கூடிய இது கரிசலாங்கண்ணிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணில் நம்ம மை போடும் போது மெயினாக நம்மளுக்கு வர நிறையா ஹீட் அந்த மாதிரி என்ன டிசீசஸ் வருதோ அது நம்ம கண்ணில் ஃபஸ்ட் தெரியும்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது. எனக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டேன். இதில் ஆப்ஷனல் தான் பாதாம் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் எடுத்து ஆக்சுவலி இதில் சாராக புழிஞ்சு எடுக்கணும். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்னா எண்ணெயை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான விளக்கு எடுத்துக்கோங்க. இந்த விளக்கு ஏன் மண் விளக்கு தான் யூஸ் பண்ணணுமா, வேறு எதாவது விளக்குனா புது மண் விளக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதிலோட மண்ணில் இருக்க சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இதை தான் யூஸ் பண்ணணும். இந்த மோல்டடாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அகல் யூஸ் பண்ணாதீங்க. அந்த அகலில் கொஞ்சம் லைட்டாக கெமிக்கல் போடுவாங்க அந்த கலர் கோட்டிங்காக. இந்த மாதிரி அகலை யூஸ் பண்ணுங்கள். அரைச்சதுக்கப்புறம் நான் சாரா எடுக்கலைன்னு சொன்னேன். இதை மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா திரி. இந்த திரி உங்களுக்கே தெரியும். இது திரி. இந்த திரின்றது பார்த்திங்கன்னா எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா வாழைத்தண்டுலேருந்து நம்மளுக்கு வரும் பாருங்கள் அந்த நாரை சேகரித்து அதுலேருந்து உருவாக்குனது தான் இந்த திரி. இது ரொம்ப விசேஷமான திரின்னு சொல்லலாம். அது மட்டும் இது கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு தாமரைப்பூ திரின்னு சொல்லுவாங்க, அது கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். இந்த விளக்கெண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், பாதாம் எண்ணெய் ஆப்ஷனல். இந்த 3 எண்ணெயும் இந்த கரிசலாங்கண்ணி சார். உங்களுக்கு சப்போஸ் தும்பப்பூ கிடச்சிது அப்படின்னா அதையும் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட தும்ப இலை தான் இருக்குது, அதனால இல்லை. இந்த மாதிரி விளக்க 3த்தையுமே ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திரியோட அந்த விளக்கோட வெளிச்சம் நல்லா இதுவாக இருக்கும், நல்லா பிரகாசமாக எரியும். அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக கறி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நம்ம மூடிடணும். மூடிட்டு 2 hours நம்ம வச்சோம் அப்படின்னா, இல்லை 1/2 hour, உங்களோட விளக்கு சைஸை பொறுத்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக இதுவாகி அப்சர்வ் ஆகி உங்களுக்கு திரியில் எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது கறி வரும். இந்த கறியை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த விளக்கு ஏற்றும் போது எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று காலை நேரத்தில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதான் இல்லை அப்படின்னா 6 மணி போல் நீங்கள் இதை மாதிரி விளக்கு ஏற்றினா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு கூட பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இடம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது அங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் நல்லா எரியுது பாருங்கள் அந்த திரியில். இப்போ எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கறி கிடைக்கும். அந்த கறியை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். இன்னும் பார்த்திங்கன்னா விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. 2 விளக்கு இதாகிடுச்சு. இதுதான் கறி. இந்த படிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த கறியை வச்சு தான் நம்ம காஜல் ரெடி பண்ண போகிறோம். இதை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஏதாவது வுட்டோ இல்லைன்னா சில்வர் ஐட்டமில் நீங்கள் அதை அப்படியே லைட்டாக இது பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்துடும். இதை எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளியில் சின்னதாக வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா சில்வர்லேயும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு நெய், அதாவது மாட்டு பசு நெய், வீட்டில் செஞ்ச நெய், இதை லைட்டாக இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக எடுத்து அப்படியே ப்ரஷ்லேயோ இல்லை கையிலேயோ எடுத்து நீங்கள் இது பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நோய்களும் குழந்தைங்களுக்கு அண்டாது அப்படின்னு சொல்லலாம்.